அன்பின் வணக்கம். தேன்கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம். மொழிபெயர்ப்பு TS சொக்கலிங்கம். போரும் வாழ்வும் பகுதி 1, புத்தகம் 3. வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி. அத்தியாயம் 14. பெரும் போருக்கு ஆயத்தம். காலை 5 மணி. இன்னமும் இருட்டாகத்தான் இருந்தது. மத்திய பக்கத்தில் உள்ள துருப்புகளும் ரிசர்வில் இருந்த துருப்புகளும் பாக்ரேஷனின் வலது பக்கவாட்டு துருப்புகளும் இன்னும் அசையவில்லை. ஆனால் இடது பக்கவாட்டில் காலாட்படைகளும் குதிரைப்படைகளும் பீரங்கி படைகளும் ஆர்வத்தோடு தயார் செய்து கொண்டிருந்தார்கள். முதலாக அந்த குன்றிலிருந்து கீழே இறங்கி அந்த பிரெஞ்சு அணி வரிசையின் வலது பக்கவாட்டை தாக்கி அந்த பிரெஞ்சுக்காரர்களை பொஹீமியன் மலைகளுக்கு அனுப்ப வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தார்கள். கணப்பு மூட்டங்களில் தங்களுக்கு உபயோகமில்லாத சாமான்களை எரிந்து கொண்டிருந்தார்கள். அதனால் ஏற்பட்ட புகை கண்களை கலக்கியது. காலையில் இருட்டாகவும் குளிராகவும் இருந்தன. அதிகாரிகள் அவசரமாக காலை உணவை அருந்தி தேநீர் பருகி கொண்டிருந்தார்கள். சிப்பாய்கள் பிஸ்கோத்துகளை சுவைத்து கொண்டு உஷ்ணத்தை உடம்பில் உண்டாக்குவதற்காக அந்த கணப்பு மூட்டங்களை சுற்றி ஆடிக்கொண்டு அந்த நெருப்பில் தங்களுக்கு உபயோகமில்லாத, தங்களால் கொண்டு செல்ல முடியாத தட்டுமுட்டு சாமான்கள், நாற்காலிகள், மேஜைகள், தொட்டில்கள், சக்கரங்கள் முதலியவைகளை எரிந்து கொண்டிருந்தார்கள். சிப்பாய்களுக்கு வழிகாட்டுவதற்கு ஆஸ்திரிய வழிகாட்டிகள் அப்பொழுதுதான் அங்கே வருவதும் போவதுமாய் இருந்தார்கள். கமாண்டருடைய செயலகத்திற்கு ஓர் ஆஸ்திரிய அதிகாரி வந்ததும் அந்த பட்டாளம் அசைய ஆரம்பித்தது. கணப்பு மூட்டத்தை சுற்றியிருந்த சிப்பாய்கள் அவசரமாக அதை விட்டு ஓடி தங்களுடைய சுங்கான்களை பூட்ஸுகளில் சொருகிக் கொண்டு வண்டிகளில் தங்கள் மூட்டைகளை போட்டு துப்பாக்கிகளை எடுத்து கொண்டு அணிவரிசையை அமைத்தார்கள். அதிகாரிகள் தங்கள் கோட்டு பித்தான்களை மாட்டி தங்களுடைய உடைவாள்களையும் தோட்டாப்பைகளையும் அணிந்து கொண்டு அணிகளுக்கு பக்கமாக கோஷமிட்டு கொண்டு போனார்கள். வண்டியோட்டிகளும் டவாலிட் சேவகர்களும் வண்டிகளை கட்டி ஓட்ட ஆரம்பித்தார்கள். உதவியாளர்களும் பட்டாளத்து கமாண்டர்களும் குதிரை மீது ஏறி தங்களுக்கு சிலுவை குறி காட்டிக்கொண்டு கடைசியாக சொல்ல வேண்டிய உத்தரவுகளை சொல்லிவிட்டு தங்களுடைய சாமான்களை எம்மாதிரி அங்கே கொண்டு வர வேண்டும் என்றும் கூறிவிட்டு புறப்பட தயாரானார்கள். ஒரே மாதிரியான ஆயிரக்கணக்கான காலடிகள் நடந்து போகும் ஓசை கேட்க ஆரம்பித்தது. எங்கே போகிறோம் என்பதை அறியாமல் சுற்றி உள்ளவர்களிடம் இருந்து அதை அறியவும் முடியாமல் புகையும் அதிகமாகிக் கொண்டிருந்த மூடுபனியும் தாங்கள் புறப்படுகிற இடத்தையோ போகிற இடத்தையோ பார்க்க முடியாமல் சேர்ந்து நிற்க இராணுவம் முன்னால் நகர ஆரம்பித்தது. ஒரு கப்பலில் உள்ள மாலுமி எப்படி கப்பலோடு போவானோ அதே மாதிரி ஓர் அணிவகுப்பில் உள்ள சிப்பாய் நாலா பக்கங்களிலும் சூழப்பட்ட அந்த அணிவகுப்பு எங்கே போகிறதோ அங்கே அவனும் கொண்டு செல்லப்பட்டான். அவன் எவ்வளவு தூரம் நடந்தாலும் எம்மாதிரியான நூதனமான முன்பின் அறியாத ஆபத்தான இடத்திற்கு அவன் போய் சேர்ந்தாலும் எப்போதும் அவனை சுற்றி அதே தோழர்கள், அதே அணிகள், அதே சார்ஜென்ட் மேஜர்கள், அதே கமாண்டர்கள், அதே பட்டாளத்தின் நாய்கள் ஆகியவைகளையே அவன் காண்பான். ஒரு மாலுமி எப்படி தன்னை சுற்றி எப்பொழுதுமே ஒரே மாதிரியான தளங்களையும் பாய்மரங்களையும் கயிறுகளையும் காண்பானோ அதே மாதிரி ஒரு சிப்பாய் பார்ப்பதும் இருந்தது. கப்பல் போய்கொண்டிருக்கும் போது எந்த அட்சரேகையில் போகிறது என்பதை பற்றி மாலுமிக்கு கொஞ்சம் கூட கவலை கிடையாது. ஆனால் யுத்தம் நடக்கப் போகிற தினத்தில் எப்படி எப்பொழுது என்பது கடவுளுக்கே தெரியும். ஒரு இராணுவத்தின் தார்மீக சுற்றுணர்ச்சியில் ஒரு பவித்திரமான எதிரொலியை எல்லாருடைய உள்ளமும் அறிந்திருக்கும். வரப்போகும் ஒரு நிச்சயமான பவித்திரமான விஷயத்தை அது அறிவித்து எல்லாருடைய உள்ளத்திலும் ஓர் அசாதாரணமான ஆவலை தோற்றுவிக்கும். தங்களுடைய பட்டாளங்களுக்கு அப்புறம் என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு யுத்த தினமாகிய அன்றைய தினத்தில் பரபரப்போடு முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள். அந்த சிப்பாய்கள் மீண்டும் கவனத்தோடும் ஆர்வத்தோடும் தங்களை சுற்றி பார்த்து கொண்டும் தங்களை சுற்றி என்ன நடக்கின்றன என்பதை கேட்டுக்கொண்டும் இருப்பார்கள். அந்த மூடுபனி மிகவும் அடர்த்தியாய் வளர்ந்தபடியால் வெளிச்சம் அதிகமாகிக் கொண்டு இருந்தும் கூட 10 அடிக்கு அப்புறம் உள்ளதை அவர்களால் பார்க்க முடியவில்லை. புதர்கள் எல்லாம் பெரிய பிரம்மாண்டமான மரங்களாகவும் சமதளமான பூமி பெரிய குன்றுகள் போலவும் பள்ளத்தாக்குகள் போலவும் காணப்பட்டன. எந்த இடத்திலேயும் எப்பக்கத்திலும் 10 அடிக்கு அப்புறம் கண்காணாத எதிரியை சந்திக்க நேரிட்டாலும் நேரிடலாம். ஆனால் துருப்புகள் வெகு நேரமாக போய்கொண்டே இருந்தன.
அதே மூடுபனியில் மேட்டில் ஏறுவதும் பள்ளத்தில் இறங்குவதுமாக தோட்டங்களையும் வேலிகளையும் சுற்றி வளைத்து கொண்டு புதிதாகவும் முன்பு தெரியாததாகவும் உள்ள பூமி மீது வெகுநேரம் போய்க் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்னமும் எதிரியை சந்திக்கவில்லை. தங்களுக்கு முன்பாகவும் பின்பாகவும் தங்களைச் சுற்றிலும் இதே மாதிரி ருஷ்ய துருப்புகள் ஒரே திசையை நோக்கி போய்க் கொண்டிருக்கின்றன என்பதை அவர்கள் அறிவார்கள். ஆகவே தாங்கள் போகிற இடம் எந்த இடம் என்பது தெரியாமல் இருந்தாலும் அந்த இடத்திற்கு இன்னும் பல பேர் வருகிறார்கள் என்று அறிந்த ஒவ்வொரு சிப்பாயும் சந்தோஷமடைந்தான். குர்ஸ்கீகள் கூட கடந்து போய்விட்டார்கள் என்று அந்த அணியில் யாரோ ஒருவர் சொன்னார். நமது துருப்புகள் இவ்வளவு ஏராளமாக சேர்ந்திருப்பது என்ன அதிசயமாயிருக்கிறது. நேற்று இரவு கணப்பு மூட்டங்களை நான் பார்த்தேன். ஆதியும் அந்தமும் இல்லாமல் இருந்தது. மாஸ்கோ மாதிரியே தோன்றியது. அணிகளின் கமாண்டர்கள் சிப்பாய்களிடம் நெருங்கி வரவோ பேசவோ இல்லை. யுத்த கவுன்சிலில் கூடியிருந்த கமாண்டர்கள் எல்லாரும் அதிருப்தியோடு இருந்தார்கள். ஆகவே அந்த துருப்புகளை உற்சாகப்படுத்துவதற்கு அவர்கள் முயற்சிகள் எதுவும் எடுத்துக்கொள்ளவில்லை. தங்களுக்கு இடப்பட்டுள்ள உத்தரவுகளை நிறைவேற்றுபவர்களைப் போல வந்து கொண்டிருந்தார்கள். என்றாலும் துருப்புகளோ மார்ச் செய்து போகும்போது, முக்கியமாக எதிரியை தாக்கப் போகும்போது எவ்வளவு மகிழ்ச்சியாய் இருப்பார்களோ அதே மகிழ்ச்சியோடு போய்க் கொண்டிருந்தார்கள். அந்த அடர்ந்த மூடுபனியில் அரை மணி நேரம் போன பின்பு திடீரென்று துருப்புகள் நின்றன. எங்கோ ஏதோ ஒரு கோளாறு ஏற்பட்டுவிட்டதாக துருப்புகளிடையே ஒரு வதந்தி பரவியது. அம்மாதிரி விஷயங்கள் எம்மாதிரி துருப்புகளுக்கு பரவலாக உடனே பரவி விடுகிறதென்று சொல்வது மிகுந்த கஷ்டம். ஆனால் நிச்சயமாக வெகு வேகமாக தடுக்க முடியாதபடி தெளிவில்லாமல் எப்படி பள்ளத்தை பார்த்து தண்ணீர் ஓடுமோ அதே மாதிரி இந்த வதந்தி பரவுகிறது. அது எப்படி பரவுகிறது என்பதை சொல்லுவது கஷ்டம். நேச துருப்புகள் எதனுடனும் சேராமல் ருஷ்ய துருப்புகள் மட்டும் மார்ச் செய்து வந்திருந்ததால் இதற்குள் எவ்வளவோ தூரம் போயிருக்கலாம் என்று அந்த துருப்புகள் நினைத்தன. ஆகவே இந்த திடீர் நிறுத்தத்திற்கு காரணமான ஏதோ ஊழலுக்கு அந்த முட்டாள்களான ஜெர்மானியர் தான் காரணம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இந்த இடத்துல கீழே ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு இருக்குது. ஜெர்மானியர்கள்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? கீழே என்ன குறிப்புனா, ருஷ்யர் அல்லாத மற்ற எல்லாரையுமே ஜெர்மானியர் என்று அழைப்பதே ருஷ்ய சிப்பாயின் வழக்கம். ருஷ்ய மொழியில் ஜெர்மன் என்றால் ஊமை என்று பொருள். அவர்கள் பேசுகிற மொழி ருஷ்யர்களுக்கு புரியாததால் அவர்களை ஊமைகள் என்று சொல்லுகிறார்கள். இப்போ இந்த இடத்துல ஜெர்மானியர்னா அவங்களுக்கு ருஷ்யர்கள் இல்லாத எல்லாரையுமே அப்படி தான் சொல்லிக்கிறாங்க. அந்த கொத்திறைச்சியை குழலப்பங்களை தின்னும் ஜெர்மானியர்களின் ஆபத்தான ஊழலே இதற்கு காரணம் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஏன் நாம் நிறுத்தப்பட்டு விட்டோம்? முன்னாலே வழி ஏதாவது அடைபட்டிருக்கிறதா? அல்லது பிரெஞ்சுக்காரர்களிடம் நாம் நெருங்கி வந்து விட்டோமா? இல்லை, அவர்களின் சப்தம் கேட்கவில்லையே. அவ்வளவு நெருங்கி வந்திருந்தால் நம் மீது அவர்கள் சுட்டு கொண்டிருப்பார்கள். நாம் புறப்படுவதற்கு எவ்வளவு அவசரப்பட்டார்கள். எந்த காரியமோ காரணமோ இல்லாமல் இப்பொழுது நடு வயலில் நம்மை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் அந்த கேடுகட்ட ஜெர்மானியரின் ஊழல்களே காரணம். அவர்கள் எப்பேற்பட்ட முட்டாள்தனமான பிசாசுகள்! ஆமாம், நான் அவர்களை முன்னால் அனுப்புவேன், அதை பற்றி சந்தேகமில்லை. ஆனால் அவர்கள் பின்னால் கூடிக்கொண்டிருக்கிறார்கள். நாமோ பசியால் இங்கே நின்று கொண்டிருக்கிறோம். சீக்கிரமாக நாம் போய்விட முடியுமா? அதாவது ஒரு குதிரைப்படை வழியை அடைத்து கொண்டிருப்பதாக சொல்லுகிறார்கள் என்றார் ஒரு அதிகாரி. ஹா, அந்த கேடுகட்ட ஜெர்மானியர்கள்! அவர்களுக்கு தங்கள் நாட்டை பற்றி கூட தெரியாது என்றார் இன்னொருவர். நீ எந்த டிவிஷனைச் சேர்ந்தவன் என்று அங்கு சவாரி வந்த ஓர் உதவியாளர் கூச்சல் போட்டார். 18வது டிவிஷன். அப்படியானால் நீ ஏன் இங்கே நிற்கிறாய்? நீ வெகு நேரத்திற்கு முன்பாகவே போயிருக்க வேண்டுமே. இப்பொழுது இன்று மாலை வரையில் நீ அங்கே போய் சேர முடியாது. என்ன முட்டாள்தனமான உத்தரவுகள்! தாங்கள் என்ன செய்கிறோம் என்பது அவர்களுக்கே தெரியாது என்று அந்த அதிகாரி சொல்லிவிட்டு அங்கிருந்து சவாரி போனார். அதன் பின்னால் எதையோ கோபமாக கத்திக்கொண்டு ருஷ்ய மொழியில் அல்ல ஒரு ஜெனரல் அவ்வழியே சவாரி போனார். டாபா லாபா, ஒருவருக்கும் புரியாதபடி அவன் என்ன உளறி கொண்டு போகிறான் என்று ஒரு சிப்பாய் சொல்லி அந்த சவாரி செய்து போன ஜெனரலைப் போல நடித்து காட்டினான். அவர்களை நான் சுட்டுக் கொள்ளுவேன், அயோக்கியர்கள்! நாம் 9 மணிக்கு முன்பாக அந்த இடத்தில் போயிருக்க வேண்டும் என்று நமக்கு உத்தரவு. ஆனால் இன்னும் பாதி தூரம் கூட நாம் வரவில்லை. என்ன அழகான உத்தரவுகள் என்று வெவ்வேறு திசைகளிலிருந்து மொழித்தன. துருப்புகள் மார்ச் செய்ய ஆரம்பித்த போது என்ன உற்சாகத்தோடு இருந்தார்களோ அந்த உற்சாகமெல்லாம் இப்போது முட்டாள்தனமான ஏற்பாடுகளின் மீதும் ஜெர்மானியர் மீதும் எரிச்சலாகவும் கோபமாகவும் மாற ஆரம்பித்தன.
ஆஸ்திரிய குதிரைப்படை நமது இடது பக்கவாட்டை நோக்கி போய்க் கொண்டிருந்த போது நமது மத்திய பாகம் பலமில்லாமல் இருப்பதாக மேலிடத்தில் கருதப்பட்டதால் அந்த குதிரைப்படைகளை வலது பக்கவாட்டிற்கு திரும்பி வரும்படி உத்தரவிடப்பட்டது. ஆகவே ஆயிரக்கணக்கான குதிரை வீரர்கள் அந்த காலாட்படையின் முன்பாக திரும்பிக் கொண்டிருந்தனர். அதற்காகவே மார்ச் செய்து கொண்டிருந்த காலாட்படை திடீரென்று நிறுத்தும்படி நேரிட்டு இந்த குழப்பங்கள் தோன்றின. முன்னணியில் ஓர் ஆஸ்திரிய வழிகாட்டிக்கும் ஒரு ருஷ்ய ஜெனரலுக்கும் ஒரு வாய்ச்சண்டை ஏற்பட்டது. திரும்பி போகும் குதிரைப்படையை உடனே நிறுத்தும்படி அந்த ஜெனரல் கத்தினார். தன்னை இதற்காக குறை கூற வேண்டாம் என்றும் இதெல்லாம் மேலிடத்து உத்தரவு என்றும் அந்த ஆஸ்திரிய வழிகாட்டி பதில் சொன்னான். இதற்கு மத்தியில் பரபரப்போடு உற்சாகம் குன்றி துருப்புகள் நின்று கொண்டிருந்தன. 1 மணி நேர தாமதத்திற்கு பின்பு கடைசியாக துருப்புகள் குன்றின் கீழே இறங்க ஆரம்பித்தன. அந்த குன்றில் கலைந்து கொண்டிருந்த மூடுபனி கீழே அடிவாரத்தில் மிகவும் அதிகமாய் மண்டி காணப்பட்டது. அங்கேதான் துருப்புகள் இறங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த மூடுபனியின் எதிராக ஒரு குண்டு சப்தம் கேட்டது. பின்னால் மற்றொன்று கேட்டது. ட்ராட டாட் டாட் என்றபடி இடையிடையே கேட்டு வந்தது. பின்னால் வர வர அதிக ஒழுங்காகவும் வேகமாகவும் கேட்க ஆரம்பித்தது. கோல்பாக் ஓடையில் போராட்டம் ஆரம்பித்தது. அந்த ஓடைக்கு பக்கத்தில் எதிரியை சந்திப்போம் என்று நினைக்கவில்லை. அந்த மூடுபனியில் எதிரிகளை சந்தித்தார்கள். தங்களுடைய கமாண்டர்களிடமிருந்து எந்தவிதமான உற்சாகமான வார்த்தைகளும் இல்லை. மிகுந்த தாமதம் ஏற்பட்டுவிட்டதான உணர்ச்சி துருப்புகளிடையே பரவியிருந்தது. அதை தவிர கடுமையான அந்த மூடுபனியில் எதிரிலோ தங்களை சுற்றியோ எதையும் பார்க்க முடியவில்லை. ஆகவே சோம்பேறித்தனமாக எதிரி மீது ருஷ்யர்கள் சுட்டு கொண்டிருந்தார்கள். கொஞ்சம் முன்னேறி மீண்டும் நின்றார்கள். அந்த மூடுபனியில் தங்களுடைய பட்டாளங்களை கண்டுபிடிக்க முடியாமல் அதிகாரிகளும் உதவியாளர்களும் அந்த அடையாளம் தெரியாத சூழ்நிலைகளில் சுற்றி கொண்டிருந்தார்கள். அவர்களிடமிருந்து எந்தவிதமான உத்தரவுகளும் பட்டாளத்திற்கு கிடைக்கவில்லை. இந்த விதமாக 1, 2, 3வது அணிவரிசைகளுக்கு போராட்டம் ஆரம்பமாயிற்று. அவைதான் அந்த பள்ளத்தாக்கில் இறங்கியவை. 4வது அணிவரிசை குட்டுஜோவுடன் இருந்தது. அவர் அச்சமயம் பிராட்ஜன் என்ற குன்றின் மீது படையோடு நின்று கொண்டிருந்தார். யுத்தம் ஆரம்பமாகி இருந்த பள்ளத்தாக்கில் இன்னும் கடுமையான மூடுபனி இருந்தது. ஆனால் உயரமான பூமியில் கொஞ்சம் கொஞ்சமாக அது விலகி வந்தது. முன்னால் என்ன நடக்கிறது என்பதை பார்க்க முடியவில்லை. எதிரியின் முழு படைபலமும் 6 மைலுக்கு அப்பால் இருக்கிறதாக நாம் நினைத்து கொண்டிருந்தோமே, அதேபடிதான் இருக்கிறதா, அல்லது சமீபத்தில் அந்த மூடுபனி சமுத்திரத்தில் இருக்கிறதா என்பதை 8 மணி வரையில் ஒருவராலும் அறிய முடியவில்லை. காலை 9 மணி ஆயிற்று. ஒரு பெரிய சமுத்திரம் மாதிரி கொஞ்சம் கூட கலையாமல் கீழே பள்ளத்தாக்கில் மூடுபனி நின்று கொண்டிருந்தது. ஆனால் எதிரே ஸ்லாபானிட்ச் என்ற உயரமான கிராமத்தில் நெப்போலியனும் அவருடைய மார்ஷல்களும் நின்று கொண்டிருந்தார்கள். அங்கே நல்ல வெளிச்சம் இருந்தது. அவருக்கு மேலாக வானம் தெளிவாய் நீல நிறமாய் இருந்தது. சூரியனின் பரந்த கோளம் ஒரு பெரிய குழிவான சிவந்த தெப்பம் போல அந்த பாலை போன்ற மூடுபனி சமுத்திரத்தின் மேல் ஆடிக்கொண்டிருந்தது. பிரெஞ்சு சேனையின் முழு பலமும் நெப்போலியனும் அவருடைய பரிவாரங்களும் சாக்கால்னிட்ச், ஸ்லாபானிட்ச் என்ற பள்ளத்தாக்குகளும் அந்த ஓடைகளுக்கும் அப்பால் வெகு தூரத்தில் நிற்கவில்லை. அங்கேதான் நமது முன்னணியை அமைத்து போர் செய்வதாக ஏற்பாடு ஆகியிருந்தது. ஆனால் அவர்கள் இப்பக்கமாகவே நம்முடைய படைகளுக்கு வெகு சமீபமாக நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் நிற்பதை தொலைநோக்கி கண்ணாடி இல்லாமலேயே குதிரையில் இருப்பவனையும் தரையில் நிற்பவனையும் நெப்போலியன் வித்தியாசம் கண்டுபிடிக்கக்கூடிய விதத்தில் சமீபத்திலேயே நின்றார்கள். இத்தாலிய படையெடுப்பில் அணிந்திருந்த அதே நீல நிற வெளிச்சட்டையை நெப்போலியன் அணிந்து தமது சிறிய சாம்பல் வர்ண அரபு குதிரை மீது அமர்ந்து தமது மார்ஷல்களுக்கு சிறிது முன்பாக நின்று கொண்டிருந்தார். அந்த மூடுபனியிலிருந்து விடுபட்டு கொண்டிருந்த குன்றுகளை, ருஷ்ய துருப்புகள் தூரத்தில் நடமாடிக்கொண்டிருந்த அந்த குன்றுகளை அவர் மௌனமாக பார்த்து கொண்டிருந்தார். பள்ளத்தாக்கில் கேட்ட துப்பாக்கி சப்தங்களையும் கேட்டுக்கொண்டிருந்தார். அவருடைய முகம் அந்த காலத்தில் ஒல்லியாயிருந்தது. அவருடைய முகத்தில் ஒரு தசை கூட அசையவில்லை. ஒரே இடத்திலேயே தமது பிரகாசமான கண்களால் கூர்மையாய் பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய ஜோஷியங்கள் மெய்ப்பித்து வர ஆரம்பித்தன. ருஷ்ய துருப்புகளின் ஒரு பகுதி ஏற்கனவே பள்ளத்தாக்கில் இறங்கிவிட்டது. அது இறங்கிய இடத்தில் குளங்களும் குட்டைகளும் இருந்தன. இன்னொரு பகுதி பிராட்ஜன் உச்சியிலிருந்து இறங்கிக் கொண்டிருந்தது. அதைத்தான் தாம் தாக்க வேண்டுமென்றும் அதுதான் தம்முடைய திட்டத்திற்கு திறவுகோல் என்றும் அவர் நினைத்து கொண்டிருந்தார். பிராட்ஜன் கிராமத்திற்கு பக்கத்தில் இருந்த 2 குன்றுகளுக்கு மத்தியில் உள்ள மூடுபனியை அவர் கவனித்து கொண்டிருந்தார். ருஷ்ய துருப்புகள் தங்களுடைய துப்பாக்கிகளின் ஈட்டிகள் மினுமினுக்க
அந்த பள்ளத்தாக்கை நோக்கி ஒரே திசையில் தொடர்ச்சியாக வந்து அந்த மூடுபனியில் ஒருவர் பின் ஒருவராக மறைந்தார்கள். முதல் நாள் மாலை அவருக்கு கிடைத்த தகவல்களிலிருந்தும் முதல் நாள் இரவு காலடி ஓசைகள், வண்டிச்சக்கர ஓசைகள் ஆகியவை எல்லையில் கேட்டதிலிருந்தும், ருஷ்ய துருப்புகள் தாறுமாறாக சுற்றி கொண்டிருப்பதை பார்த்ததிலிருந்தும் மற்றும் எல்லா அறிகுறிகளிலிருந்தும் தாங்கள் வெகு தூரத்தில் இருப்பதாக எதிரிகள் நினைத்து கொண்டிருந்தார்கள் என்பதையும் அறிந்து கொண்டார். ருஷ்ய துருப்பின் மத்திய பாகம் பிராட்ஜன் என்ற இடத்தில் நகர்ந்து கொண்டிருந்தது. அந்த பாகம்தான் எதிரிகளின் பலவீனமான பாகம் என்றும் அதை தாக்கி வெற்றியோடு சமாளிக்கலாம் என்றும் அவர் நினைத்தார். இருந்தாலும் இன்னமும் அவர் போராட்டத்தை ஆரம்பிக்கவில்லை. இன்று அவருக்கு ஒரு மகத்தான தினம். அவர் பட்டாபிஷேகம் செய்த ஆண்டு விழா. விடிவதற்கு முன்பாக சில மணி நேரங்கள் அவர் தூங்கிவிட்டு களைப்பு தெளிந்து நல்ல உற்சாகத்தோடும் மூக்கத்தோடும் தமது குதிரை மீது ஏறி யுத்த களத்திற்கு போனார். அவருக்கு அன்றிருந்த சந்தோஷமான நினைப்பில் ஒவ்வொன்றும் சாத்தியமென்றும் ஒவ்வொன்றும் வெற்றி என்றும் தோன்றியது. குதிரை மீது அசையாமல் அமர்ந்திருந்து எதிரில் மூடுபனிக்கு மேலாக தோன்றிய குன்றின் உச்சிகளை கவனித்துக் கொண்டிருந்தார். ஒரு வாலிபன் காதல் கொண்டு சந்தோஷமாய் இருக்கும்போது அவன் முகத்தில் காணப்படும் நம்பிக்கையும் சுயதிருப்தியான சந்தோஷமும் போன்ற விசேஷ தோற்றம் அவருடைய கடுமையான முகத்தில் காணப்பட்டது. அவருடைய மார்ஷல்கள் அவருக்கு பின்னால் அவருடைய கவனத்தை இழுக்க துணிவு கொள்ளாமல் பேசாமல் நின்றிருந்தார்கள். இப்பொழுது அந்த மூடுபனியிலிருந்து சூரியன் வெளிப்பட்டு மேலே மிதந்து வந்தபோது அந்த பிராட்ஜன் குன்றுகளை அவர் பார்த்தார். மூடுபனியிலிருந்து முழுவதுமாக விடுபட்ட சூரியன் அந்த வயல்களிலும் மூடுபனி மீது கண்ணை பறிக்கக்கூடிய வெளிச்சத்தை வீசிக்கொண்டிருந்தான். நெப்போலியன் இதைத்தான் தமது போராட்டத்திற்கு ஆரம்பமாக எதிர்பார்த்து கொண்டிருந்ததாக தோன்றியது. தமது அழகிய வெள்ளை கையில் போட்டப்பட்டிருந்த உரையை கழட்டி அதை தம்முடைய மார்ஷல்களுக்கு அசைத்து காட்டி போராட்டத்தை ஆரம்பிக்கலாம் என்று உத்தரவிட்டார். உதவியாளர்கள் பின்தொடர பல திசைகளுக்கும் மார்ஷல்கள் தங்கள் குதிரைகள் மீது ஏறி பாய்ச்சலில் போனார்கள். சில நிமிஷங்களுக்கு பின்னால் பிரெஞ்சு படையின் முக்கியமான பகுதிகள் பிராட்ஜன் குன்றுகளை நோக்கி வேகமாக முன்னேறின. அந்த துருப்புகளை நோக்கி தங்களுக்கு இடப்பக்கமாக ருஷ்ய துருப்புகள் இறங்கி வந்து கொண்டிருந்தன. அத்தியாயம் 14 நிறைவடைந்தது.